இப்போது கிடைத்திருக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தி, பிரேக்கிங் நியூஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தன்னிச்சையாக இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், தேர்தல் ஆணையம் அதிமுகவிலிருந்து பிரிந்து அல்லது விலக்கி வைக்கப்பட்டவர்கள் ஒரு சிலருடைய மனுவை தன்னிச்சையாக எடுத்துக்கொண்டு இரட்டை இலை சின்னத்தை முடக்க முயற்சிகள் எடுத்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாடியிருந்தார்கள் ஒரு ரிட் மனு மீது. அந்த ரிட் மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கிலே தாங்கள் உத்தரவு ஏதும் கொடுக்கும் வரை தேர்தல் ஆணையம் அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னத்துக்கும் எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு தற்போதைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே இரட்டை இலை சின்னம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மிக முக்கியம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற OPS தரப்பினர் தொடர்ந்து EPS-க்கு இது போன்ற சிக்கலை கொடுத்து வருகிறார்கள் என்பது செய்தி.